கைஸ் வெல்கம் பேக் டு பாஷா வியூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வடபழனியில் இருக்க பிரசாத் லேபுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா சரண்டர் மூவியில் நடித்த கௌஷிக் ப்ரோ நம்மளை அவரோட ஒரு பைலட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இடாகினின்ற ஒரு டைட்டிலில் பைலட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரீமியர் நடக்குது வடபழனியில். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் போயிட்டுருக்கோம் இல்லை பண்ணி 2:30 ஆகிடுச்சு. ஆல்ரெடி 3 o'clock அங்கே இருக்கணும். இப்போது கிளம்பிடுவோம். ஓகே, போயிட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பாருங்கள், இது பேர் தான் டாமி. கைஸ் இது பாருங்கள், இது பேர் தான் டாமி. டாமி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுது பாருங்கள் டாமி, ஹாய் சொல்லு. சூப்பர். ஷேக்கன் கொடு, ஷேக்கன் கொடு. ஓகே ஓகே, பாய் கைஸ். போகிறோம், கிளம்ப போகிறோம். நம்ம அண்டரில் தான் போகிறோம். காரில் போகல கைஸ், கிளம்பியாச்சு. பேசுகிறது கேட்குமான்னு தெரில. கைஸ் பிரசாத் லேப் வந்தாச்சு. ஸோ பின்னாடி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இடாகினி பைலட் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. கைஸ் பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு ஆடிட்டோரியம், எந்த ஆடிட்டோரியம் தெரில, வந்து உட்காந்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரசாத் ஸ்டூடியோவில் வந்திருக்கேன். வாங்க, இன்னும் படம் போடலை. படம் கிடையாது, இது பைலட் ஃபிலிம். பைலட் ஃபிலிமு. பின்னாடி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட் ரோவில் வந்து உட்காந்துட்டேன். காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. முன்னாடி இப்படி தான் இருக்குது. முன்னாடி இங்கே சின்னதாக ஒரு போடியம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீனு, சின்ன ஸ்க்ரீனு. எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இங்கே படம் ஸ்க்ரீனிங் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ clear picture. ஸோ எஸ், ட்ரெய்லர் ப்ளீஸ். ஜான், அங்க போகாத. அங்க போனவங்க யாரும் திரும்ப வந்ததில்லை. அங்க போனா நீயும் வரமாட்ட. அது ஒரு அந்தகாரம். அதுக்குள்ள பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அங்க என்ன நடக்குது? அங்க போறவங்க என்ன ஆகுறாங்க? கண்டிப்பா என்னமோ இருக்கு. எதையும் மறைக்கிறீங்க. அங்க போன பல பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்திருக்கான். தேங்க்யூ ஸோ மச். சண்டே ஒரு 3 மணிக்கு ஷோ. எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்குகிற நேரம் இது. அந்த டைமில் ஒரு ஷோ, ஆள் வரமாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் ஆக்குபென்சி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இந்த ரெஸ்பான்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பைலட் ஃபிலிம். இது நிறைய பேருக்கு பைலட் ஃபிலிம்னா என்னன்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பைலட் ஃபிலிம்ன்றது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் இல்லை அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி அதுக்கான ஒரு ட்ரையலாக எடுக்கிறது தான் இது. ஸோ அந்த மாதிரி தான் இது. பைலட் ஃபிலிம்னா மேக்ஸிமம் கிளைமேக்ஸ் இருக்காது. ஆனால் அதில் கிளைமேக்ஸ் இருக்கும், சில ஓப்பன் ஹேண்டட் மட்டும் இருக்கும். அது ஃபியூச்சர் ஃபிலிமில் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நிறைய யோசிச்சு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, தேங்க்யூ. மூவி ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஜான்,
சார் ஜான் படம் இன்டர்நெட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்கள் டைம் வேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு ரியலி சாரி. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். கைஸ் படம் பேசினா கேட்காதது சும்மா. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஸ்டேஜில் அங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்க, இங்கே பார்க்கறது கண்டிப்பாக போர் அடிக்கும். வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. சரண்டர் டீம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ. எங்களோட படம் ஓடிட்டுருக்கு, செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனாலும் எனக்காக டைம் கொடுத்து வந்ததுனால சார் கௌதம் சாருக்கும் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு தர்ஷன் ப்ரோ வந்திருக்காரு, தேங்க்யூ ப்ரோ, யூ ஆர் ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட். தேங்க்யூ ப்ரோ, ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. ராணோ ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு படத்தில் எங்கள் டேரக்டருக்கு தேங்க்யூ. ஒரு 1/2 an hour ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் நான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க, கண்டிப்பாக என்னையும் கூப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். சரியா, போதும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இடாகினி பற்றியும் இது பேக் ஸ்டோரி நிறைய இருக்குது, அதை வந்து வேறு ஸ்டேஜில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், வேல்யூபிள் டைம். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் எல்லாரும் பரத் சார் பற்றி பேசுகிறாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது அதை ஸ்க்ரீனில் நான் பார்த்தேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கூடி சீக்கிரம் ஃபீச்சர் ஃபிலிமில் உங்கள் பேரை நான் பார்க்கணும். அண்ட் டில்லி, இப்போ ஜான், ஆக்சுவலாக அவரோட ஆக்டிங்கை பற்றி ரிவ்யூஸ் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவரையும் பிக் ஸ்க்ரீனில் ஒரு லீட் ரோலில் பார்க்கணும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். முக்கியமாக மியூசிக் ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்திச்சு. நம்ம டைரக்டரே ஒரு ஸ்டன் ஆகி நின்றாரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. கைஸ், இடாகினி பைலட் ஃபிலிம் பார்த்தாச்சு. படம் உண்மையாகவே பயங்கர ஹாரராக இருக்குது. என்ன சொல்கிறது, இது 30 minutes பைலட் ஃபிலிமு. உண்மையாகவே கதை வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. இது இன்னும் டெவலப் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஹாரராக இருக்குது, நல்லா ஹாரர் ஃபீல் தருது. நம்ம காமெடி அதெல்லாம் கிடையாது, சின்ன ஷார்ட்டாக ஒரு நல்ல ஹாரர் ஃபீல் தந்தது. மியூசிக் உண்மையாக சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபியும் பயங்கரமாக இருக்குது. கௌஷிக் ப்ரோ அவர் நடித்த ஆக்டிங்கும் இதில் நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. கதை நல்லாயிருக்கு. அவங்க ஸ்டார்டிங்கில் பிச் பண்ண ஸ்டோரி நல்லாயிருக்கு. அந்த கதையை இன்னும் நல்லா பெருசாக ஃபீச்சர் ஃபிலிமாக டெவலப் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். உண்மையாகவே த்ரில்லிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஃபீச்சர் ஃபிலிம் வந்தானா நீங்கள் பாருங்கள். ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணாங்கன்னா நீங்கள் பாருங்கள். நான் பார்த்துட்டேன், 30 minutes செம்மையாக இருந்தது. உண்மையாகவே பெரிய படமாக இருந்ததுன்னா
காமெடி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ஹாரரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பயங்கர ஒர்த்தாக இருக்கும். ஹாரர் ஃபிலிம் லிஸ்ட்டில் இந்த படமும் சேரும்ன்றதுக்கு டவுட்டே கிடையாது. ஓகே, வாங்க நம்ம கிளம்பலாம். எல்லார்ட்டையும் பேசியாச்சு. நம்ம தர்ஷன் ப்ரோவும் வந்திருந்தாருங்க, அவரையும் மீட் பண்ணோம். ஸோ நானும் இவரை கிளம்ப போகிறோம். நானும் வண்டி ரெடியாக இருக்குது, அவ்வளோதான், ஏறி கிளம்ப வேண்டியதான். எங்கே போகிறோன்னு தெரில. A few moments later. கைஸ், அவ்வளோதான், நம்ம படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ உண்மையாகவே எனக்கு இந்த ஹாரர் டைப்பு இந்த படம் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சப்ஜெக்ட் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்தது. நம்ம அரண்மனை படத்தில் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் எதிர்பார்த்தோமோ ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு கிரியேட் பண்ண அதே மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் நிறைய இடத்துல நல்லா இருந்தது. மழை வேறு பெய்யுது. ஸோ இந்த ஃபீச்சர் ஃபிலிம் வரும்போது நீங்களும் போய் பாருங்கள், நம்ம அதுக்கான வீடியோவும் நம்ம போடுவோம். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நான் மெயினாக வந்து கௌஷிக் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவர் இன்வைட் பண்ணனால தான் நம்ம இன்றைக்கி இதை போய் பார்க்க முடியுது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் தர்ஷன் ப்ரோக்கும் தேங்க்ஸு. ஏன்னா அவர் என்னை இது சரண்டர் மூவிக்கு இன்வைட் பண்ணிடலன்னா எனக்கு கௌஷிக் ப்ரோ தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.